ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஹிந்தில இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன அசிங்கிற படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு டீச்சரை 4 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. கற்பழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த சமூகம் என்னெல்லாம் சொல்லுது, அவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே டீட்டெயிலா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண்ணை கற்பழிச்சு அரை நிர்வாணத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கவங்க அக்கம் பக்கத்துல பார்த்து அந்த பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ண இங்க கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நபரை நமக்கு இங்க காமிக்க ரோட்ல போற வர கார்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண இப்ப பாலியல் பலாத்காரம் நடந்த அந்த பொண்ணை வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு பரிமா. சோ இந்த பரிமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பையன் சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பரிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலைல அவசரமா கிளம்பி அவங்களோட பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஹஸ்பண்ட் வேலை பார்க்கக்கூடிய அதே கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கார்த்தி. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேர் தனியா போக இந்த பக்கத்துல நம்ம டீச்சர் மட்டும் அவங்க தனியா அவங்களோட ஒர்க்குக்கு போறாங்க. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் முடிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு சொல்லி ஹஸ்பண்டுக்குலாம் இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஸ்கூல்ல வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம கார்த்தி இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் டைம்ல அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு கார் வேகமா வந்து இடிக்கிற மாதிரி வந்து நிக்குது. சோ யாரு பார்த்தா கார்த்தியோட தங்கச்சி இவங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் கூட இவங்க தான். ஹீரோயின் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ணன் வந்துட்டு சரியா பேசுறதுல எங்க இருக்காருன்னு கூட தெரியல. என்ன பிரச்சனை பார்த்தா அண்ணியை விட்டுட்டு இவங்க தனியா வந்திருக்காங்க. சோ எதுக்காக என்ன பிரச்சனை அப்படிங்கறத பெருசா டீட்டெயிலா காமிக்கல. ஒரு மாதிரி அழுது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கையில வந்து ஒரே ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தனியா போயிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. போறீங்க ஏதாவது சொல்லிட்டு போனியா, ஏன்னா இப்படிலாம் பண்ற, வீட்டுக்கு வானா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில சரியான நீதி கிடைக்காதால இவர் வந்துட்டு வீட்டுக்கு வரல. அப்படியே கட் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. நம்ம பரிமா வந்துட்டு ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு கூப்பிடுறாரு. பரிமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளா மத்தவங்களோட சேர்ந்து ஜாலியா வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹஸ்பண்ட் வந்துட்டு மனைவி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி விரும்பல. சரி நீ ஆடிட்டு பொறுமையா வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த பக்கத்துல நம்ம பரிமாவை காமிக்கிறாங்க. பரிமா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு வந்துட்டு பரிமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவருக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. சோ அந்த சந்தோஷத்துல அவங்க அப்படியே நினைச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டே வருது. இதை பார்த்த பரிமாக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க, ஏதாவது நடந்துருமோ சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் வேகமா ஓடி வர அந்த கார் யூ டர்ன் போட்டு இவங்களை கிராஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே கிட்னாப் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்க ஒருத்தர் பாக்குறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அங்க இருந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த கார்ல எடுத்துட்டு போகும்போது அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம பரிமாவால வலி தாங்க முடியல. அந்த அளவுக்கு அலறல் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. ஆனா காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க கூட இல்ல. அவளால கண்ணை திறந்து கூட நம்மள கடத்தது யாரு, நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறது யாருன்னு சொல்லி கூட அவளால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கண்ணுலயும் மூஞ்சிலையும் அவளை பயங்கரமா அடிக்கிறாங்க. மூஞ்சில நிறைய இடத்துல கிழிஞ்சு ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இதை வந்துட்டு ஒரு பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோல எடுக்காதரா, ஆஃப் பண்றா, டேய் தயவு செஞ்சு விட்டுருங்கடா சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் அதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு பெருசா எதுவுமே கேர் பண்ணிக்கல. அந்த 4 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வந்துட்டு மாறி மாறி ரேப் பண்ணி ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக் பக்கத்துல தூக்கி போட்டாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம பரிமாவோட ஹஸ்பண்ட் இன்னுமே வந்துட்டு மனைவிக்காரங்க வீட்டுக்கே வரல இல்லையா. போன் பண்ணி பார்த்தாலும் போன் வந்துட்டு ரீச் ஆகுது. ஆனா இப்ப வந்துட்டு போனே எடுக்கல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போன் பண்ணி கேட்டாச்சு. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு கூட அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நம்ம பரிமாவோட ஹஸ்பண்ட் போயிட்டு நேரா போலீஸ்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கடத்தல் செய்யப்பட்ட நபர் தூக்கி போட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஒரு கடை இருக்கு. இந்த துணி கடையில போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம கண்டிப்பா ஏதாவது மாட்டிக்கோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இவனுங்க அந்த சம்பவத்தை நடந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு ஏதாவது பாத்துருப்பாளோங்கிற ஒரு பயத்துல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இவனுங்க பக்காவா கிளம்பி போறானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட உடம்ப அங்க இருக்கவங்க பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இங்க காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுறாங்க. நம்ம பரிமாவோட பையன் இருக்கா இல்லையா, ரொம்பவே சின்ன பையன். அவனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. அங்க உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான் சோகமா. இன்னொரு பக்கத்துல அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, ஹஸ்பண்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு இல்லையா. சோ அந்த ஸ்பாட்ல போயிட்டு போலீஸ்காரங்க ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பக்கம்
கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம பரிமாவோட ஹஸ்பண்ட் அவருக்கு நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கார்த்தி இருக்காரு இல்லையா, அவரு இந்த இடத்துக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு அப்படியே கூடவே வந்து உட்கார்ந்து இருக்காரு. அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அந்த சின்ன பையன் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா பரிமாவோட ஹஸ்பண்ட் அவருக்கு என்ன சொல்றது, அந்த சின்ன பையனுக்கு எதுவும் சொல்லியுமே புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால அவனை கொண்டு போயிட்டு பக்கத்து ரிலேட்டிவ் வீட்டுல வந்துட்டு விட்டுட்டு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அன்னைய டைம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த காரோட நம்பர் பிளேட் மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த நம்பர் பிளேட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தா அந்த அட்ரஸ்ல போயிட்டு விசாரிக்கும் போது அந்த கார் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரோட ஓனர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த குப்பமேட்ல வந்துட்டு ஒரு கார் நின்னுட்டு இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்களை சொன்னதுக்கு அப்புறம் அந்த காரை போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கார் ரொம்ப உடைஞ்சு அன்கண்டிஷன் லெவல்ல இருக்கு. அந்த காரோட ஓனர் வந்துட்டு யார் டிரைவ் பண்ணா அப்படிங்கறத டீடைல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு இந்த போலீஸ்கார் ஒருத்தர் இருக்காரு. இவர் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ்கார். அடிச்சு 3 பேர்த்திட்டு கேட்டு உண்மையை வந்துட்டு கக்கிட்டானுங்க. நாங்க தான் நேத்து நைட்டு அந்த காரை ஓட்டணும் அப்படிங்கறத தெரிஞ்சு போச்சு. இவங்க 4 பேருமே இப்போ ஒரு வழியா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. இப்படி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நடந்துச்சு, இந்த 4 பேத்துக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல் நமக்கு காமிக்கிறாங்க. பரிமா வந்துட்டு இப்ப கண்ணெல்லாம் முழிச்சாச்சு. கண்ணு முழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆறுதல் சொல்றாரு ஹஸ்பண்ட், புரிஞ்சுக்கிறாரு. அதே இடத்துல ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கார்த்தி இருக்காரு இல்லையா, அவர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கச்சிக்காரி வந்துட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்துட்டு கொடுத்தாங்க. உங்க மனைவி வந்துட்டு இது உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க, அன்னைக்கு கொடுக்க சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டை போயிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலி இவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை வந்துட்டு அண்ணக்கார வந்துட்டு ஃபைல் பண்ணிருக்காரு. ஏன்னா தங்கச்சியே வந்துட்டு ஒரு வக்கீல் தான், அவங்க கிட்ட கொடுத்து இந்த கேஸை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போராடி இருக்காரு. ஆனா நீதி கிடைக்கல. தனக்கு வந்துட்டு நடந்த ஒரு குற்றத்துக்கு நீதியே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மன வருத்தத்துல மனைவிக்கு ஆறுதல் சொல்ல முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவர் வெளியே வந்திருக்காரு. கொஞ்சம் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்பப்ப ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் கூட கார்த்திகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீதிங்கிறது காத்திருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, உன்னை பத்தி யோசி, இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தடவை வந்து கார்த்திகிட்ட வந்துட்டு பேசியிருக்காரு அந்த டாக்டர். இப்ப அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம கார்த்தி இருக்காரு இல்லையா, தான் ஃப்ரெண்டோட வைஃபுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்காக இப்ப திரும்பவும் தன்னோட தங்கச்சியை தேடி போறாரு. தங்கச்சி கிட்ட வந்துட்டு இந்த கேஸ் ஃபைல்ல கொடுத்து கண்டிப்பா வந்துட்டு பரிமாக்கு நீதான் வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பை வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இந்த கேஸ் வந்து கோர்ட்லயே போட்டுறாங்க. இப்ப கோர்ட் எல்லாமே வந்துட்டு ஆரம்பிக்குது. இந்த டைம் வந்துட்டு பரிமாவால வர முடியல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் வந்துட்டு கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பரிமாக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து நைட் டைம்ல கடத்தி அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க, இந்த ஆதாரத்தெல்லாம் அடிச்சு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஏழ்மை, அந்த செயலை செஞ்சவங்க எல்லாமே ரொம்ப வசதி படிச்சவங்க, சோ அவங்க பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் அப்படி பேசிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்க ஒரு வக்கீல், பரிமாவை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது இந்த பசங்களே கிடையாது, இவங்க வந்துட்டு தப்பா வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம், டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களை நிரபராதின்னு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹியரிங் போகுது. நெக்ஸ்ட் டே ஹியரிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் படி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க அரெஸ்ட் பண்ண பசங்களுக்கு. ஆனா இதுக்கும் நம்ம பரிமாக்கு நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துட்டு நெகட்டிவ்ல வந்திருக்குது. சோ அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு ஃபேக்கா வந்துட்டு கொடுத்திருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா ஜட்ஜ் வந்துட்டு பெருசா ஒத்துக்கல. நீ வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றமா, அது எப்படிமா மெடிக்கல் வந்துட்டு தப்பாகும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பசங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியான பசங்க, நான் வேற இடத்துல வந்துட்டு அனுப்பி இந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை நாங்க வந்துட்டு கரெக்டா எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் வந்துட்டு வாய்தா தான் போகுது. அது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது நம்ம ஹீரோயின் எவ்வளவு போராடினாலும், ஆனா இப்ப தீர்ப்பு என்ன பண்ணிருக்குன்னா இவங்க 4 பேருக்கு வந்துட்டு ஜாமீனை கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரிமா கிட்ட போயிட்டு நடந்ததை பத்தி நம்ம ஹீரோயின் விசாரிக்கும் போதுதான் அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்ன வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு 4 பேரே கிடையாது, 5 பேர் அப்படிங்கறத சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா மேடம் என்ன வந்துட்டு பண்ணது 5 பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த 5வது ஆளு யார் அப்படிங்கறத இவங்களால பெருசா பார்க்க முடியல. ஏன்னா மூஞ்சில வந்துட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த தப்பு செஞ்சா பாத்தீங்களா, அந்த பையனோட அப்பா வந்துட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல அவனோட அக்காக்கு இப்ப கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இவன் வந்துட்டு நிரபராதி அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பையன் வர பையனை கூட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு அப்பாக்கார் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டு சூசைட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு போறாரு. இதை பார்த்த மனைவிக்காரங்க அப்படியே ஷாக் ஆயிராங்க. என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அப்பாக்கார் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓ பையன் வந்துட்டு அந்த தப்பை பண்ணிருக்கான், எனக்கு 100% தெரியும், காசு கொடுத்துதான் இந்த டிஎன்ஏ சாம்பிளை வந்துட்டு நாங்க ரிஜெக்ட் பண்ணி வேற மாதிரி மாத்தி வச்சோம், ஆனா அந்த வக்கீல் அம்மா கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க வந்துட்டு பயப்படுறாங்க. தம்பியை கூப்பிட்டு கேட்கறாங்க, தான் பையனை வந்துட்டு நீ பண்ணியடா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் எதுவும் பண்ணலமா, என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது.
இருந்தாலும் அப்பா கார்ட்ட போயிட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணத்தை வச்சிருக்கோம், இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவளோட வாழ்க்கையை வீணா போயிடும், தயவு செஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் பையனை வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றணும், இதுல இருந்து நீங்க வெளியே கொண்டு வாங்க, இதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்காரங்க பேசிட்டு இருக்க. இப்ப அடுத்தது வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை காமிக்கிறாங்க. பரிமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குலாம் கூட்டு வந்தாச்சு. நைட் டைம் தூங்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு தட்டி கொடுக்குற விதமா மேல லைட்டா கை வச்சிருப்பாரு. அவங்களுக்கு வந்துட்டு அப்படி பயமாயிடுச்சு. அந்த 4-5 பேர் சேர்ந்து அன்னைக்கு என்ன பண்ணானுங்களோ அந்த விஷயம் ஞாபகம் வர அப்படியே பயந்தடிச்சு வேர்த்து விறுவிறுத்து போக இப்ப அடுத்த நாள் வந்துட்டு இதே மாதிரி வீட்டுல இருந்தனா என்னோட வாழ்க்கையை முடங்கிடும் சொல்லிட்டு இவங்களோட டீச்சர் லைனை வந்துட்டு திரும்ப சூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு இது நடந்துருச்சுங்கிறதுக்காக முடங்கிட கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு என்னோட வந்துட்டு ஸ்கூல் வாழ்க்கையை வந்துட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்க பிரின்சிபல் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்க பசங்க, இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டீச்சரை ரொம்பவே தப்பா பேசி கமெண்ட் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க. இந்த டீச்சருக்கு அந்த நைட்ல என்ன வேலை, அவங்க கூட போயிருப்பானுங்க, ஏதாவது பண்ணிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா நடந்திருக்காங்க, பேசிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க திரும்பவும் இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்சிபல் பேசுறாங்க. ஏன்னா இவங்க பேசுறத வச்சு உங்களோட முடிவு ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் கார்த்தி 2 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க. பேசும்போது பரிமாவோட கேஸ் கண்டிப்பா முடிவுக்கு வந்துருமான்னு சொல்லி கேட்டா இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரங்கள்ட்ட கேட்க இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படிங்கறது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நைட் டைம்ல வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு கார் மட்டும் ஒரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த தப்ப செஞ்சானுங்கல்ல அதுல ஒருத்தனை கடத்திட்டு கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றாங்க. இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியல. அடுத்த நாள் காலையில இந்த புதுசா கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த பொண்ணு தம்பிக்காரனை கூப்பிட்டு நீதான் வந்துட்டு அந்த பரிமாக்கா அந்த மாதிரி பண்ணியா, அந்த பரிமாக்கா கிட்ட தப்பா நடந்துகிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பையன் வந்துட்டு நான் பண்ணலக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல சத்தியம் பண்றான்னு சொல்லி கேட்டா இல்ல நானும் தான் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கத்துல இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. பாதிக்கப்பட்ட பரிமாக்கு நீதி கிடைக்கல கோர்ட்ல, ஆனா இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக யாரோ ஒருத்தங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அவங்களை ஹீரோ ரேஞ்சுக்கு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க. இது எல்லாமே போலீஸ்காரங்க மத்தியில ரொம்பவே வைரலா பேசப்பட்டு இருக்கு. அந்த கொலை பண்ண நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கோர்ட் மூலமா வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சாட்சியுமே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பரிமா வந்துட்டு ரெக்கவரி ஆவாங்க, அவங்களை கூட்டிட்டு வரோம், ஐடென்டிஃபை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த தடவை பேசி வாய்தா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேர்மையான போலீஸ்கார கூப்பிட்டு அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அவங்க வந்து ஒரு இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டா விசாரணையில ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்களுமே காசெல்லாம் கொடுத்து அந்த கடையை வந்துட்டு இப்ப இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட்டானுங்க. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காசை கொடுத்து அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த பணக்காரன் அவங்களே கூப்பிட்டு டீலிங் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, இந்த கேஸ்ல வந்துட்டு என் பையனோட பேர் வந்துட்டு அடிப்படக்கூடாது, அதுக்கு நான் எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாயிண்டா ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் கிட்ட 5ஆவதா ஒரு நபர் வந்துட்டு உங்க கூட இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு கிட்ட தப்பாவும் நடந்திருக்காங்க, அவங்களுக்கு வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுன்னு சொல்லிட்டு பரிமா சொல்லிருக்காங்க, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பையன் வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கான். அப்பாக்காரு இது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டுனா விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்கா போட்டு வாங்க. அந்த ஆள் வந்துட்டு ஒரு ஜிம்ல ஒர்க் பண்றாரு, அந்த ஜிம்முக்கு நாங்க போவோம், அதுல மூலமா தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வந்துட்டு பெருசா சொல்லிக்கல. அவங்கள தேடி ஹீரோயின் அடுத்த நாள் போலான்னு பார்த்தா ஆனா அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே அவனையுமே வந்துட்டு யாரோ கூட்டு வச்சு துப்பாக்கியால சுட்டு அவங்களே கொலை பண்றாங்க. இப்ப கொலை பண்ணிட்டு ஒரு ஆத்தங்கரையில போயிட்டு கையை கழுவுறாங்க. சோ இப்ப இந்த கொலையெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் கார்த்தி இருக்கான் இல்லையா, சோ அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில அந்த டாக்டர் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டாக்டர் கூட்டம் உங்களோட அண்ணனை வந்துட்டு இப்ப முன்ன மாதிரி கிடையாது, என்கிட்ட வர்றது கிடையாது, பேசுறது கிடையாது, அவனோட ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருக்கு, நைட்ல எங்க போறான் எங்க வரான் அப்படிங்கறத ஏதோ ஒரு டீட்டெயிலுமே பெருசா தெரியல அப்படிங்கறத இந்த விஷயம் வந்துட்டு டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அடுத்தது அண்ணன்காரனை கூப்பிட்டு இதெல்லாம் பண்றது நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டா நான் ஏன் பண்ண போறேன், இது வந்துட்டு என் பொண்டாட்டிக்குமே நீதி கிடைக்கல, அந்த பரிமாவுக்குமே நீதி கிடைக்கல, இது வந்துட்டு யாரோ வயலன்ஸ் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பயங்கரமா சமாளிக்கிறாரு. அடுத்தது அந்த ஜிம் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவங்களோட வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களோட வைஃப் கிட்ட கேட்டா எனக்கு எதுவும் பெருசா தெரியாது, அவர் எப்ப வேணாலும் வருவாரு எப்ப வேணாலும் போவாரு இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு சின்ன பாப்பா இருக்கா. அந்த பாப்பா வந்துட்டு இவங்கள்ட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அவக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு, ஒரு காயங்கள், அதை வந்துட்டு அந்த பொண்ணு வெளியவே சொல்லல. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 14 வயசு தான் இருக்கும். சோ அந்த பொண்ணுகிட்ட அதுக்கப்புறம் கூப்பிட்டு தனியா பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த நேர்மையான போலீஸ்கார் அவரை கூப்பிட்டு வந்துட்டு மேல் இடத்துல இருக்க ஐஜி எல்லாம் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு இனிமே பெருசா எதுவும் விசாரிக்காத அப்படின்னு அவரும் ஏதோ காசு வாங்கிட்டாரு போல. இப்படி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பரிமாக்காக நீதி கிடைக்கல. கடைசியா வந்துட்டு
பரிமா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க, உனக்கான நீதி வேணும்னா நீ தான் நேர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கோர்ட்டுக்கு வந்த உடனே ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் ரொம்பவே கீர்த்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு பரிமா வந்துட்டு முகத்தெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியால தெரிஞ்சதுன்னா அவங்களோட டீச்சர் வேலையை தொடர முடியாது. இது ஒரு பக்கத்துல இருக்க ஆப்போசிட்ல வக்கீல் ரொம்பவே கேவலமான ஒரு வார்த்தையெல்லாம் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நீ அங்க போன, அந்த டைம்ல நீ எதுக்கு நடந்து போன நைட்ல தனியா, உன் ஹஸ்பண்டை விட்டு ஏன் வந்த, அப்ப நீ அவனுக்கு கூட இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர காண்டாகுது. ரொம்பவே பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு நெக்ஸ்ட் வாய்தாக்கு வந்துட்டு போகுது. இப்ப அடுத்த நாள் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கோர்ட்டுக்கு வருவாங்க. இந்த கேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வாதாடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மர்ம நபர் வந்துட்டு மூஞ்சில இங்கெல்லாம் ஊத்திட்டு போக இது வந்துட்டு அங்க இருக்கவங்கள தடுக்கிறாங்க. இங்க கூட தொடக்காம அப்படியே நேரா வந்துட்டு கோர்ட்டுக்கு வராங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இந்த கேஸ்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும், பெண்களுக்கு எதிராக பெண்களை நீதி கேட்டு வந்தா இதுதான் மேடம் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு பக்காவா எடுத்து சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டு வராங்க. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்டதுல அந்த பணக்கார வீட்டு பையன் இருந்தாலே அந்த பையனை வந்துட்டு கொலை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு அவங்க அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா கிட்ட கேட்கும் போது அவங்களும் வந்துட்டு தான் தம்பி வந்துட்டு தப்பு பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் வந்துட்டு சோசியல் மீடியால நடக்குது. ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணை வந்துட்டு அகைன்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையான முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாத்தினாங்க இல்லையா, அந்த கடை ஓனரோட லிஸ்ட்டை எடுத்து போன் கால் ஹிஸ்டரிலாம் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த நபர் எதுக்காக இவர்கிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க யார்கிட்டலாம் காசு கொடுத்துருக்காங்க சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட பணம்லாம் கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆதாரமா நிரூபிக்க ஜட்ஜ் ஒரு நிமிஷம் அப்படியே குழம்பி போறாங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு தப்பு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் மேலிடத்துல இருக்க ஐஜி குடும்பம் என்கிட்ட சொல்றாரு, இந்த கேஸை வந்துட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு வந்துட்டு சரியான நீதி நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கடைசியா முடிக்க இன்னொரு பக்கத்துல இந்த கொலைலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் தான் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு இப்பதான் தெரியும், ஏன்னா சரண்டர் ஆயிருக்காரு. இப்ப இந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்துட்டு நாளைக்கு கொடுக்கறதா சொல்லி தள்ளி போடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த ஜிம் மாஸ்டரோட பொண்ணு வந்துட்டு சொல்றான், அவங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறது, அடிக்கிறது, ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சின்ன பொண்ணு பார்த்திருக்கா. அதையுமே வந்துட்டு சொல்றான், என் அப்பா அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொன்னவனே இங்க இருக்க நம்ம ஹீரோயின் கடைசியா வந்துட்டு அங்க இருக்க பாதிக்கப்பட்ட அந்த பரிமாவோட முகத்தை காமிக்கிறாங்க. பாருங்க, ஒரு பொண்ணு சுதந்திரமா ரோட்ல நடக்க முடியுதா, போக முடியுதா, பெண்களுக்கு எதிராக வந்துட்டு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது. இந்த குற்றத்துக்கு எல்லாமே சரியான தண்டனை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்த குற்றங்கள் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது இதுக்கான சரியான தீர்ப்பை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து முடிக்கிறாங்க. இப்ப சரண்டரான கார்த்தியை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கேஸ்ல வந்துட்டு அவர் வந்துட்டு வயலன்ஸை கையில எடுத்ததுக்காக அவருக்குமே தண்டனை கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. இந்த கேஸ்ல இப்ப முக்கியமான தீர்ப்பும் வரப்போகுது. அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரிமாக்கு சாபதமா அமையும் செய்யுது. ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற விதமா ஏற்கனவே 3 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கேஸ் ரொம்பவே வெற்றிகரமா முடிஞ்சு நம்ம கார்த்தி அப்படியே வெளியே வராரு. ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியால கார்த்தியோட கழுத்துல யாரோ சுடுற மாதிரி தெரியுது. யாருடான்னு பார்த்தா இந்த பணக்கார வீட்டு பையன் இருந்தாலே தான் பையனை வந்துட்டு இந்த மாதிரி கொண்டுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து துப்பாக்கியால கொண்டு இருக்காரு. சோ அவரு அப்படியே ரத்த வெள்ளத்துல அப்படியே படுத்து இறந்து போக இது எல்லாமே பரிமாவோட பையனும் பரிமா எல்லாரும் பாக்குறாங்க. ஹீரோயின் மட்டும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. தான் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அந்த பையனை இந்த மாதிரி சுட்டு கொள்ளாம அப்பங்காரம் தான் பையனை கொண்டுட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா. சோ இப்ப அவருமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அப்படியே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம பரிமா பழைய மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட பழைய மாதிரி அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மூல முடுக்கல முடங்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து நமக்கான நீதியை நாமளே போராடி வாங்குற ஒரு சூழ்நிலை தான் இன்னைய காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு நாமளே முடிச்சுக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த நாயங்களே ரொம்ப சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்க சொறி நாயங்களே உயிரோட இருக்கும் போது நம்மளாம் ஏங்க தப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குற்றம் செய்யப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படாத வரைக்கும் இந்த மாதிரி கயவர்கள் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க. இதுக்கான ஒரே தீர்வு கடுமையான தண்டனைகள் வழங்கினா மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லி இந்த படத்தை நம்ம முடிப்போம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.